இன்றைக்கி நான் வந்து பீட்ரூட் சட்னி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ரெண்டு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சட்டி கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் 6 வரம் காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். கேஸை மீடியமாக வச்சு வருங்க, கருகிடக்கூடாது. இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, பீட்ரூட் சட்னி. குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சட்னி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இப்போ இது நல்ல கலர் மாறட்டும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சமாக 1 ட்ராப்ஸ் ஆயில் ஊற்றி நான் வறுத்துருக்குறேன். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பீட்ரூட்டை வதக்கிக்கலாம். இப்போ பீட்ரூட் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த பீட்ரூட் நல்லா வதங்கணும். இந்த பீட்ரூட் சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஒரு 10 நிமிஷமெல்லாம் நான் வதக்கியிருப்பேன். இந்த மாதிரி நல்லா வதக்கணும், இல்லைன்னா பச்சை வாடை வரும். பீட்ரூட்டோட பச்சை வாடை வரும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் தேங்காய் சிறுகள் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போடலாம், வேண்டாம்னா விட்டுருங்க. இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ தேங்காயும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. தேங்காய் போடாமல் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் கொண்டு போகிறீங்கன்னா தேங்காய் நல்லா தேங்காய் போட்டு செய்யணுன்னா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க. அப்படி தேங்காய் போடாமல் செஞ்சால் ஆஃபீஸுக்கு கொண்டு போனாலும் கெடாது. அப்படி தேங்காய் போட்டு கொண்டு போகிறாப்புல தான் நல்லா வதக்கிக்கங்க தேங்காயை. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு புளியங்கொட்டை சைஸ் அளவு புளி போட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். உப்பு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்கி வச்ச பீட்ரூட்டை அரைச்சிக்கலாம். நான் இந்த ஸ்பூனுக்கு தான் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். காரம் புளிப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுடுங்க. இப்போ இது நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு பீட்ரூட் ஆறுனதை நல்லா வச்சு அரைச்சிடலாம். இப்போ பீட்ரூட் வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதையும் பொடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்டு போட்டு இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ இந்த வதக்கி வச்ச பீட்ரூட்டையும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அரைச்சாச்சு. நான் வந்து தோசைக்காக இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கிறேன். நீங்கள் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இதே போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். துவையெல்லாம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இன்னும் இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றினா இந்த சட்னி நல்லா இருக்காது. அதனால் 2 ஸ்பூன் அந்த மிக்ஸி கழுவின தண்ணி மட்டும்தான் இதில் ஊற்றிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் அரைக்கும்போது கொஞ்சம் ஊற்றினேன். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன், உடைச்ச உளுந்து. கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சட்னியில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான சுலபமாக செய்யக்கூடிய பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் சட்னி. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.